பெரும் மதிப்பிற்கும் மாண்பிற்கும் உரிய பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களே, நமது தஞ்சை மறைமாவட்டத்தை ஒரு புத்தாக்க வழியிலே நம்மை ஊக்குவித்து வழிநடத்தும் இந்த மறைமாவட்டத்தினுடைய ஆயர் டி. சகாயராஜ் ஆண்டகை அவர்களே, இந்த பேராலயத்தை ஒவ்வொரு நாளும் பக்திக்கும் பரவசத்திற்கும் ஏற்ற ஒரு பேராலயமாக மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த பேராலயத்தினுடைய அதிபர் தந்தை பேரருள் திரு சி. இருதயராஜ் அடிகளே, பொருளாளர் அவர்களே, இந்த மரியியல் பயிலகத்தின் இயக்குனர் தந்தை செபாஸ்டின் அவர்களே, இந்த மறைவட்ட அதிபர் பன்னீர், இந்த குழுக்கள், பேராலயத்தினுடைய குழுக்கள், மற்ற நண்பர்களே, எனக்கு இந்த பட்டய படிப்பிற்கு அமைந்துவிட்ட இந்த சிறப்பை எண்ணுகிற போது இங்கு வந்து ஒரு எண்ணம் என் எண்ணத்திலே நிழலாடுகிறது. முகமது இக்பால் என்ற ஒரு கவிஞரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அரேபிய நாட்டிலே ஒரு மிகச்சிறந்த கவிஞர் இக்பால். எப்பொழுதும் தாமதமாகவே வகுப்புக்கு வருவார். எப்பொழுது பார்த்தாலும் ஆசிரியர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்போ பார்த்தாலும் இவன் ஏன் இவ்வளவு தாமதமாக வர்றான் அப்படின்னு பார்க்குறார். ஒரு நாள் அடித்து விட்டார். இக்பால், உன்னை எத்தனை வாட்டி பார்க்கறது, ஒவ்வொரு நாளும் இப்படி லேட்டாக தாமதமாக வகுப்புக்கு வருகிறாயே அப்படின்னு அடித்து விட்டார். அப்பொழுது அந்த பையன் சொன்னான், இக்பால் தாமதமாகத்தானே வரும் என்று சொன்னான். இக்பால் என்ற அரேபிய சொல்லுக்கு இன்னொரு பொருள் புகழ் தாமதமாகத்தானே வரும் என்பது பெயர். இக்பால் அவனுடைய பெயர். அவனுடைய பெயரிலே மறைந்திருந்த ஒரு பொருளை சொல்லி கவித்துவம் நிறைந்த அந்த வார்த்தைகளால் அந்த ஆசிரியரிடம் இக்பால் தாமதமாகத்தானே வரும் என்று சொன்னான். அன்றிலிருந்து அந்த ஆசிரியர் அவனை கூர்ந்து நோக்கி அவனை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி உயர்ந்த கவிஞராக மாற்றினார். அதை போல இந்த மரியியல் பயிலகம் ஆரம்பித்ததை நான் எண்ணி பார்க்கிறேன். இன்றைக்கு உள்ள இந்த பட்டய படிப்பின் ஆரம்பத்தை எண்ணி பார்க்கிற போது இக்பால் தாமதமாகத்தானே வந்திருக்கிறது. காரணம், இங்கு பேராயர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், நமது ஆயர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், பேராலய பங்கு தந்தை, பேராலய அதிபர் தந்தை இருக்கிறார்கள். இந்த மையம் ஆரம்பிக்கப்பட்ட போது பங்கு தந்தை, அதிபர் எல்லாம் ஒருவர் தான். பொருளாளர் கூட ஒருவர் தான் என்று நினைக்கிறேன். பொருளாளர் வேற ஒருவராக இருந்தார் அந்த சமயத்தில். அப்படிப்பட்ட இந்த நிறுவனம் 1994ஆம் ஆண்டு ஆயருக்கும் அவருடைய ஆலோசகர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது. நான் தான் அந்த கடிதத்தை எழுதினேன். கடிதத்தை மறந்து விடுவேன் என்று அந்த கடிதத்தில் உள்ள முக்கியமான வார்த்தைகளை கல்வெட்டிலே அங்கே போட்டு இருக்கிறேன். இந்த மரியியல் பயிலகத்தினுடைய கல்வெட்டிலே அதில் போய்த்தான் அந்த ஆண்டை இப்பொழுது நான் எடுத்து வந்தேன். நானே அந்த ஆண்டை மறந்து விட்டேன். இந்த தியான கூடம் அல்லது தியான மண்டபம் என்பதுதான் எங்களுடைய சிந்தனையிலே முதலிலே இருந்தது. இதற்கு ஆரம்பிப்பதற்காக அப்பொழுது இங்கு பங்கு தந்தையாக இருந்த நமது முன்னாள் திருச்சி ஆயர் எஸ்.எல். கேப்ரியல் அவர்களிடம் நான் பேசினேன். வேளாங்கண்ணியிலே ஒரு தியான கூடம் வேண்டும் என்று பேசினேன். பலரும் பேசியிருக்கலாம். நான் பேசியது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதற்காக பணம் வைத்திருக்கிறேன். எந்த இடத்தில் கட்டலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அப்பொழுது டிஎஸ் அமலோற்பவதாஸ் எனக்கு மிக வேண்டிய ஒரு குருவாக இருந்தார். நான் அவரை அழைத்து கொண்டு வருகிறேன், சற்று கலந்து பேசலாம் என்று சொன்னேன். சரி என்று சொன்னார். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அப்பொழுது நான் இந்த மறைமாவட்டத்தினுடைய முதல் ஆயருக்கும் இரண்டாவது ஆயருக்கும் செயலராக பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்போது சுந்தரம் ஆயர் அவர்களிடம், நமது பாக்கியம் ஆரோக்கியசாமி ஆண்டையிடம் சொல்லிவிட்டு சுந்தரம் ஆயர் அவர்களிடம் சொன்னேன்,
இது மாதிரி நான் டிஎஸ் அமலோற்பதாஸை அழைத்து கொண்டு வேளாங்கண்ணிக்கு போக வேண்டும், அங்கே இந்த தியான கூடம் இது சம்மந்தமாக கொஞ்சம் பேசணும், ஃபாதர் கேப்ரியல் வர சொல்லியிருக்கிறார் என்று சொன்னேன். என்ன சொன்னார் தெரியுமா? நான் எதிர்பார்க்கவே சொன்னேன், என்னுடைய காரை எடுத்துக்கொண்டே செல்லுங்கள் என்று சொன்னார். என்னுடைய காரை எடுத்துக்கொண்டே சொல்லுங்கள் என்று சொன்னார். பர்மிஷன் அந்த ரெய்னிங் பிஷப் கொடுத்தார். என்னுடைய காரை எடுத்து எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அதன் பிறகு மூன்றாவது ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டகை அவர்கள், நான் இதையெல்லாம் ஆரம்பிக்கலாம் என்று ஒரு வடிவம் எடுத்து இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு முயற்சிகள் எல்லாம் அவர்கள் எடுத்தார்கள். நான் அதற்கு முன்னால் பள்ளிக்கூடத்தில் வந்து இருந்து இதை பார்த்து கொண்டு இருந்தேன். அப்பொழுது யார் யார் என்னென்ன பாடங்களை எடுக்கலாம் என்று எனக்கு சரியாக புரியவில்லை. டாபிக்ஸ் மட்டும்தான் எனக்கு புரிந்தது. அதை எடுத்துக்கொண்டு நமது முன்னாள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டகை, அப்பொழுது ராயப்பர் குருமடத்தில் அவர் பேராசிரியராக இருந்தார், அவரிடம்தான் சென்றேன். அவரிடம் சென்று இந்த பாடத்தை யார் எடுக்கலாம், அந்த பாடத்தை யார் எடுக்கலாம் என்று கேட்டேன். அவரும் எழுதி கொடுத்த பேப்பரே என்னிடம் இன்னும் ஃபைலிலே இருக்கிறது. அவர்களை வைத்து இப்பொழுது நமது ஆயர் இதை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு, எனவே 4 ஆயர்களும் 4 நற்செய்தியாளர்களைப் போல இந்த மாதாவை பற்றி அக்கறை கொண்டிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். ஒரு பழமொழி சொல்லுவார்களே, 4 பேர் போன பாதையில் போக வேண்டும் என்று. நான் அதை எப்படி சொல்வேன் தெரியுமா? மத்தேயு போன வழியிலே போங்கள், மார்க்கு போன வழியிலே போங்கள், லூக்காஸ் போன வழியிலே போங்கள், அருளப்பர் போன வழியிலே போங்கள். நீங்கள் மரியாளை கிறிஸ்தவத்தின் மரபு குறியீடு என்பதிலிருந்து மாற முடியாது. நற்செய்தி எதுவரைக்கும் இந்த உலகத்திலே இருக்கிறதோ அது வரைக்கும் மரியாளுடைய பக்தியும் இந்த உலகத்திலே இருக்கும். ஆரோக்கிய நிக்கேத்தன் என்பது தாகூர் வங்க நாட்டிலே ஆரம்பித்த சாந்தி நிக்கேத்தன் என்ற அந்த வார்த்தையில் இருந்து நாம் இங்கு இந்த பகுதியிலே தென் பகுதியிலே ஆரோக்கிய நிக்கேத்தன் என்று வைக்கலாம். ஏனென்றால் இங்கு பல மொழி பேசக்கூடியவர்கள் வருகிறார்கள், போகிறார்கள். இந்த மேரி டுடே இஸ் சீன் as a principle of relationality. எனவே எல்லா மக்களும் ஒன்று கூடும் ஒரு இடமாக இந்த திருத்தலம் இருப்பதனால் அந்த நிக்கேத்தன் என்ற வார்த்தையையும் அதற்கு வைத்து இதை ஆரம்பித்தோம். ஏறக்குறைய 400-500 மாணவர்கள் படித்திருப்பார்கள். அப்பொழுது பலர் வந்தார்கள். அதனுடைய பின்னணி எல்லாம் என்னவென்றால், அதில் படித்து முடித்தவர்களுக்கு இங்கே ஒரு வேலை கொடுக்கலாம், அல்லது இதை படித்தால் இங்கே வேலை செய்பவர்களுக்கு சம்பளத்தில் ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாம் என்றெல்லாம் நாங்கள் நினைத்தோம். அல்லது இங்கு ஒரு ஆண்டு, திண்டிவனத்தில் ஒரு ஆண்டு பைபிள் இன்ஸ்டிடியூட் அப்பொழுது இருந்தது, அங்கு ஒரு ஆண்டு, இந்த 3 ஆண்டுகளும் இருந்தால் ஒரு எம்ஏ பட்டமோ பிஏ பட்டமோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட கிறிஸ்டியானிட்டி டிபார்ட்மெண்ட்டோடு நம்ம அஃபிலியேட் பண்ணி கொடுக்கலாம் என்று நாங்கள் நினைத்தோம் அப்பொழுது. அதன் பிறகு தமிழ்நாடு ஆயர்கள் பேரவை இங்கு இருந்தது. எனக்கு இன்னும் பசுமரத்து ஆணி போல ஞாபகம் இருக்கிறது. நமது பேராயர் பாக்கியம் ஆரோக்கியசாமி, கர்தினால் லூர்சாமி அப்பொழுது வந்திருந்தார். அவரிடம் இந்த அஃபிலியேட் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் சரி, அதற்கு ஏற்பாடு செய்யலாம், உங்களிடம் இருக்கின்ற நூல்களை எல்லாம் கூட எங்களுடைய லைப்ரரிக்கு கொடுங்கள் என்று ஆயர் அவர்களிடம் 2 கோரிக்கைகளை வைத்தார்கள். அந்த நூல்களை எப்படி கொண்டு வருவது என்பதனால்தான் அது இயலவில்லை. கர்தினால் வாஸ் willing to give his books to our library at that time. நானே ரோமைக்கு சென்று அவரை பார்த்தேன். எனவே இந்த பின்னணி ஃபாதர் செபாஸ்டின் சொன்னது போல, தந்தை அவர்கள் வரவேற்புரையில் சொன்னது போல், ஒரு கடுகு மணிதான் இன்றைக்கு வளர்ந்து இது இவ்வளவு பெரிய ஆலமரமாக ஊரடங்கும் ஆள் போல இந்த வேளாங்கண்ணிக்கு வந்தால் தியானக்கூடம் செயல்பாடுகள் மிக்க ஒரு திருத்தலமாக, புண்ணிய பூமியாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன். வேளாங்கண்ணி தான் இந்த மரியல் பயிலகம் இருக்க வேண்டும் என்பதற்கு பல காரணங்கள், நீங்களே அதை அறிவீர்கள். வானம் ஊன்றிய மதலை போன்ற கடவுள் அருள் ஊன்றி நிற்கும் கூடாரம் இந்த வேளாங்கண்ணி. இங்கு கோவில் சிலை ஒன்று உயிர் கொண்டு நடைபோடும் இடம், இரு விழி கொண்டு மக்களை எடைபோடும் புண்ணிய பூமி. எனவேதான் இந்த மையம் இந்த வேளாங்கண்ணியிலே இருக்கின்றது. மரியா வெறும் காட்சி பதுமையாகவோ அல்லது காட்சிகளை கொடுக்கின்ற
ஒரு கன்னிகையாகவோ மட்டுமல்ல, மக்களை ஒரு புரட்சிக்கு அழைக்கும் புதுமை பெண்ணாகவும் விளங்கினாள் என்பதையும் இந்த வேளாங்கண்ணி கையில் எடுத்திருக்கின்றது. அதற்கு ஒரு கருவிதான், இந்த பேராலயத்தினுடைய ஒரு கருவிதான், ஒரு கைதான் இந்த மரியியல் பயிலகமும் இந்த தியான கூடமும். ஈன்றாலோடு என்ன கடவுளும் இல் என்பது நான்மணிக்கடிகளில் உள்ள வார்த்தை. ஈன்றாலுக்கு மேல் ஒரு கடவுள் இல்லை என்பது அதனுடைய பொருள். ஆனால் மரியாள் தான் ஈன்றவனையே தன்னுடைய பெருங்கடவுளாக கொண்டவள் இங்கு வீற்றிருக்கின்றாள் என்பதுதான் இந்த வேளாங்கண்ணியினுடைய சிறப்பு. திருத்தூதர் பணியிலே நாம் என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர்களோடு, திருத்தூதர்களோடு மரியாள் அமர்ந்திருந்தாள். பாரதிதாசன் சொல்லார், பாரதிதாசன், இட்டதொரு தாமரை பூ இதழ் விரித்து அமர்ந்திருப்பது போல. அதை அப்படியே நீங்கள் அப்போஸ்தலர்களுக்கும் மரியாவுக்கும் சேர்த்து பாருங்கள். இட்டதொரு தாமரை பூ இதழ் விரித்து அமர்ந்திருப்பது போல மக்களை வட்டமாய் வரவழைத்து அமர்ந்திருக்கிறாள் இந்த வேளாங்கண்ணியிலே இந்த ஆரோக்கிய தாய். கண்ணுத பெருங்கடவுளே ஒரு பெண்ணை தேர்ந்து அவரில் நம்பிக்கை கொண்டோரை கழகமாக்கி, கழகம் என்றால் அறிவு கூடாரமாக்கி, மூட நம்பிக்கைகளின் கூடாரமாக அல்ல, கழகமாக்கி. கழகம் என்ற சொல்லுக்கு அறிவு கூடாரம், கற்றறிந்தோர் சேர்கின்ற இடத்திற்கு பெயர் கழகம். கண்ணுத பெருங்கடவுள் கழகமோடு அமர்ந்து பன்னுர ஆய்ந்த பசுந்தமிழ் என்று பரஞ்சோதி முனிவர் சொல்லுவாரே, அதே போல அந்த கண்ணுத பெருங்கடவுளே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அவரில் நம்பிக்கை கொண்டோரை கழகமாக்கி தன் பணிகளை, அதாவது புதுப்பித்தல், புத்தாக்கம் செய்தல், மீட்டெடுத்தல் போன்ற பணிகளை இங்கு செய்து கொண்டிருப்பதை நாம் இந்த வேளாங்கண்ணியிலே ஒவ்வொரு நாளும் பார்க்கின்றோம். மரியா, நான் சொன்னது போல கிறிஸ்தவத்தின் மரபு குறியீடு. அந்த குறியீட்டை மரியாளிலிருந்து நாம் பிரித்துவிட முடியாது. 30 கோடி முகமுடையாள், தன் முழுமைக்கும் அந்த 30 கோடி முகம் இருந்தாலும் இயேசு என்ற அந்த ஒரு முகத்தை தான் பார்த்து கொண்டு இருக்கின்றாள். நாமும் பார்க்க அவள் அழைக்கின்றாள். கடவுள் எல்லாமாய் அல்லவுமாய் இருக்கும் மறைபொருள். அந்த எல்லாமாய் அல்லவுமாய் இருக்கின்ற மறைபொருளை உள்ளதுமாய் செய்தவள் இந்த வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாய். காரைக்கால் அம்மையார் பக்கத்தில் தான் இருக்குது காரைக்கால். அந்த காரைக்கால் அம்மையாரை பற்றி சிவபெருமான் இப்படி சொன்னார், எம்மை பேணும் அம்மைகான் என்று சொன்னார். நமது கண்ணுத பெருங்கடவுள் பிதா எம்மை பேணும் அம்மைகான் என்று இந்த வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயை பார்த்து கூறிக்கொண்டிருக்கின்றார். எனவே இந்த பின்னணிகளோடு இந்த மையம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த மையம் சிறப்பான முறையில் செயல்பட்டது. எனக்கு முன்னால் தந்தை பன்னீர்செல்வம் இருக்கிறார், அந்தோனிதாஸ் இருக்கிறார், அகஸ்டின் இருக்கிறார். இவர்களெல்லாம் இன்றைக்கு செபாஸ்டின், இவர்களெல்லாம் இந்த மையத்தினுடைய இயக்குநர்களாக பணி செய்திருக்கிறார்கள். அதற்கு துணையாக இந்த பேராலயம் ஃபாதர் சமணசு அவர்கள் இருந்தபோது தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மற்ற தந்தையர்கள் அனைவருமே கண்ணும் கருத்துமாக இதில் அக்கறையோடு இருந்தார்கள். எனவே இந்த முறையிலே நமது ஆயர் அவர்கள் இந்த நாம் நினைக்காத ஒன்றை, நாம் இதுவரைக்கும் இதை எண்ணவில்லை, இந்த பட்டய படிப்பு என்பது அவருக்கு ஏற்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன். இது இன்ஸ்பிரேஷன் டே இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மேரியன் இன்ஸ்டிடியூட் என்று கூட நீங்கள் சொல்லலாம், வரலாற்றிலே குறிக்கலாம். அவருக்கு ஏற்பட்ட இந்த ஏவுதல், அதை கடவுள் நிறைவுறச் செய்கிறார் நம்முடைய குருக்களினால். நம்முடைய குருக்கள் மிக திறமை, ஆற்றல் மிக்க குருக்கள், ஆற்றல்களின் அரசர்கள். அவர்களை வைத்து இந்த வேளாங்கண்ணி என்ற அந்த தேரை ஒவ்வொரு நாளும் நகர்த்தி கொண்டு இருக்கின்றார் நமது ஆயர் அவர்கள். எனவே வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மனமோடு இதை வரவேற்கின்றேன். இந்த பட்டய படிப்பில் சேர்கின்றவர்கள் ஆர்வத்திற்கு குறைவே இல்லை. நேற்று கூட எனக்கே 10-15 தொலைபேசி எண்கள், எந்த எண்ணில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று. எனவே இது ஆண்டு நடக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை இதை நீங்கள் பார்த்து இதில் பயன்பெறலாம். ஆழமான கருத்துக்கள், மரியாளை பற்றி வெறும் ஒரு புதுமை பெண்ணாக மட்டுமல்ல, அவள் ஒரு அக்கினி குஞ்சு,
வெந்து தணிந்தது காடு என்று பாரதி பாடுவானே, அதுபோல சமுதாய புரட்சிக்கு வித்திட்ட அக்கினி குஞ்சு என்று நாம் சொல்ல வேண்டும். எத்தனை தலைப்புகளில் மரியாவை பற்றி பேசலாம் என்று அண்மையில் ரோமையிலிருந்து இந்த டாக்குமெண்ட் வந்திருக்கிறது. இந்த மதர் ஆஃப் த லார்ட், மெமரி, பிரசன்ஸ், ஹோப், போண்டிஃபிக்கல் இன்டர்நேஷ்னல் மேரியன் அகாடமியிலிருந்து வந்து எத்தனையோ டாபிக், எத்தனையோ விதங்களில் மரியாதை பற்றி நாம் எண்ணலாம். அழகு தெய்வம் மெல்ல மெல்ல வேளாங்கண்ணிக்கு வந்தது அடியெடுத்து நம்மை அழைக்கின்றது. நம்முடைய அறிவை அதிகப்படுத்துவோம். மரியாளுடைய பக்திக்கு அடித்தளம் நற்செய்தி. எனவே இந்த வார்த்தைகளோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.